வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி தைப்பூசம். தமிழ் மக்களுக்காக இந்த வீடியோ தொலைக்காட்சியை நான் செய்கின்றேன். தைப்பூசத்தில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், அந்த பூச நட்சத்திரமே ரொம்ப சிறந்த நட்சத்திரம். அது ஒளி அதிகமாக கூடிய நட்சத்திரம், கருணை உள்ள நட்சத்திரம். அது சமஸ்கிருதத்தில் அந்த பூஷ்யான்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்னா, பசுமாட்டினுடைய மடு பூஷ்யம்பாங்க. அன்பு கருணை அது கொண்டது. கருணையை கொண்ட நாள் அது, அதிகமான ஒளியை கொண்ட நாளும் அது. ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையே கருணையும் அறிவும் ஒளியும் கொண்ட நாள். அந்த நாளில் தான் சிவன் இங்கு பூலோகத்துக்கு வந்ததாக சொல்வார்கள். சிதம்பரத்திலேயும் இதை கொண்டாடுறது உண்டு. தைப்பூசம் முருகனுக்கும் சிறந்த நாள். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, ஒரு நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரமாக இருந்ததுன்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய எல்லாத்தையும் முருகன், சிவன், ராமலிங்க சுவாமிகள் உடைய மறைவு எல்லாமே அந்த நாள்களில் நடக்குது. காரணம் அந்த நாளுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை. இன்று நாம் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ராமலிங்க சுவாமிகள் மறைந்தார். ஏன் மறைந்தார்? கடையை விரித்தோம் வாங்குவார் இல்லை, கட்டிவிட்டோம்னார். அவர் உடம்பை ஜோதிமயமாக்கினார். எல்லாருக்கும் இந்த ஜோதி உடம்பு தரேன்னு சொன்னார். யாரும் அதை விரும்பலை. ஏன் விரும்பலை? பக்குவம் இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த உடம்பையே தான் பிரதானமாக கொண்டிருந்தார்கள். அதனால தான் அவர் கடையை விரித்தோம் வாங்குவார் இல்லை. இந்த உடம்பை விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் இப்போது இந்த 2012 கடவுளுடைய கருணையினால் சில பக்குவமான ஆன்மாக்களுக்கு இந்த ஒளி உடம்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. உடனே 2012 கிடைச்சிடாது. அதுக்கு உண்டான பக்குவம் ஏற்படும். அந்த பக்குவத்துக்கு தகுந்தாற் போல் அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய சாதனையும் அமையும். வருகின்ற 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ இல்லை 15 ஆண்டுகளிலோ தேகம் ஒளிமயமாகும். அதற்கு முன்னாலேயும் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. சாதாரண மக்களுக்கு இதனால் பயன் உண்டா? நிச்சயமாக உண்டு. இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இது சாதாரண மக்களுக்கு பயன்படணும்ன்ட்டு. எத்தனையோ தமிழ் மக்களை பார்க்குறேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் சரி, வெளிநாடுகள்லேயும் சரி, மலேசியா, சிங்கப்பூர், எங்கெங்கே தமிழர்கள் இருக்கார்களோ அவர்கள் எல்லாம் பயன்பட வேண்டும் என்பதுக்காகவே இந்த வீடியோ பண்ணுறேன். ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு காரணம் அறிவு. அந்த அறிவு இல்லாட்டா முன்னேற்றம் இருக்காது. பணத்தினாலும் சரி, இல்லை உடம்பை கவனிச்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை அறிவுனாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன வேணும்? படிப்பு வேணும், அறிவு வேணும். சரி, ஒரு கேள்வி இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு நான் போகலை, வசதி இல்லை, படிக்கவும் இல்லை, நான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? முடியும். அதுக்காக தான் இந்த முக்கியமாக ராமலிங்க சுவாமிகளை பற்றி இன்று பேசுகிறேன். அவர் எப்படி அறிவு பெற்றார் என்பதை சொல்லுகிறார். அவரும் பள்ளிக்கூடம் போகல, ஆனால் அவர் படிக்காத மேதை. படிக்காத மேதைன்னா இங்கே உள்ள மேதைகள் மாதிரி இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும்.
எல்லாம் தெரிஞ்சது மட்டும் இல்லை, எல்லாம் செய்யவும் முடியும். அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறார். நான் பள்ளிக்கூடம் போகாமல் படிக்காமே எல்லாம் வந்ததுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறார். என்ன வழி அப்படின்னா, ஓதாது உணர ஒளியளித்தனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இந்த ஒரு ஒளி வந்தது, லைட்டு. அந்த ஒளி என்னோட உடம்புல போன பிறகு ஓதாது உணர, படிக்காமே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. படித்து தெரிகிறதெல்லாம் சரியான அறிவு கிடையாது. எதையுமே படிக்காமல் இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவு எனக்கு வந்தது. அதற்கு காரணம் இந்த ஒளி. அது என்ன ஒளி அப்படின்னா அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதிங்கிறது அருள்னு சொல்கிறது உண்டு. அருள் வேணுங்கிறது ஆசீர்வாதம் வேணுங்கிற அர்த்தமும் இருக்குது இங்கே. ஆனால் அது அவர் அருள்ங்கிறதுக்கு என்ன சொன்னார்? இயற்கை ஞான உண்மை விளக்கம். இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவு, கல்வினால் படிக்கக்கூடியது அறிவு இல்லை. ஒருத்தர் பிஹெச்டி படிக்கிறாரு, இல்லை எம்டி படிக்கிறாரு, அவருக்கு அதிகமாக ஒன்றும் பணம் வரல, வேலையே சில சமயம் கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதே சமயத்தில் ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு எல்லாமே இப்போது நாட்டையே ஆளக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் வருது. ஆக கல்வி படிப்புக்கும் பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இங்கேயே பாருங்க, இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்தில் அவரும் படிக்கலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தார், எம்ஜிஆர், கருணாநிதி, இப்போ தற்போது இருக்கக்கூடிய ஜெயலலிதா, அவங்கெல்லாம் காலேஜ் படிப்பெல்லாம் போகலை. ஏதோ கொஞ்சம் ஹைஸ்கூல் படித்தாங்க, ஹைஸ்கூலும் விடட்டாங்க. காமராஜர் அது ஹைஸ்கூல் கூட போகலை. ஆனால் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டையே ஆண்டார்கள். ஏன்? அவர்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு இல்லை, அவர்களுக்கு அதிகமாக அறிவு இருந்தது. ஆனால் இயற்கை அறிவு இருந்தது. ஸோ இந்த இயற்கை அறிவை நம்ம எப்படி பெற முடியும்? இந்த இயற்கை அறிவை பெறுவதற்கு தான் வழி சொல்கிறார் ராமலிங்க சுவாமிகள். இன்றைக்கி தைப்பூசத்தில் எல்லாரும் நினைக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இதை சொன்னீங்கன்னா, இயற்கையான அறிவை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உலகையே ஆளலாம். அந்த இயற்கை அறிவு தான் முக்கியம். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலை, நமக்கு பைசா இல்லாமல் போச்சு, அதனால் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த மகா மந்திரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எந்த ஏழையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க முடியல, வயசாகி போச்சு, இனிமேல் பள்ளிக்கூடம் போக முடியாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இப்போ இயற்கையான அறிவை எப்படி சொல்கிறதுனா, ஓதாது உணர ஒளியளித்தனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. ஓதாது உணர ஒளியளித்தனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. ஓதாது உணர ஒளியளித்தனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. ஓதாதுன்னா படிக்காது, உணரன்னா அதை உணர்ந்துக்கிறது. படிக்கன்னு சொல்ல, அவர் உணரணும். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அளந்து சொன்னார். ஓதாது உணர ஒளியளித்து எனக்கு, ஒளினா அந்த லைட். ஓதாது உணர ஒளியளித்தனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. 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 இதை ஒரு 1008 தடவை சொல்லுங்கள், இயற்கை ஞானம் வரும். அப்புறம் காலேஜில் போய் படிக்கலையேங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருந்த முடியலையே, பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வருந்த வேண்டியதில்லை. இந்த இது வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த அருட்பெருஞ்சோதி, அதுக்குன்னு ஒரு மந்திரம் சொன்னார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அதை எப்படி அதை எப்படி தியானமாக பண்ணுறாங்களது சொல்கிறேன். இப்போ எல்லோரும் கண்ணு முடிக்குங்க. இப்போ ரெண்டு இதுலேயும் மூக்கு துவாரத்துலேயும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அருட்பெரும் ஜோதி. நம்ம தலையினுடைய உச்சி பாகம் அருட்பெரும் ஜோதி. இப்போ உடம்பு பூரா லைட் ஆயிடுச்சுன்னு, ஒளி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மறுபடியும் 2 நாசியை நினச்சிக்கங்க. அருட்பெரும் ஜோதி. தலை உச்சி அருட்பெரும் ஜோதி. இப்போ தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு மறுபடியும் சொல்லும்போது உடம்பு பூரா ஒளியாக நினச்சிக்கணும். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மறுபடியும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்போ நீங்களா செய்யுங்க மனதுக்குள்ள. ஓதாது உணர ஒளியளித்தெனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. படிக்காமையே எனக்கு எல்லா அறிவையும் கொடுத்த அருட்பெரும் ஜோதி. ஓதாது உணர ஒளியளித்தெனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. ஓதாது உணர ஒளியளித்தெனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இப்போ 2 நாசியிலையும் அருட்பெரும் ஜோதி. தலை உச்சி அருட்பெரும் ஜோதி. உடம்பு பூரா தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
இந்த மகா மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம். ராமலிங்க சுவாமிகள் மிக புரட்சிகரமான முறைகளை சொன்னார். கடைசியில் எந்த கடவுளையும் அவர் சிறு கடவுளாகத்தான் பார்த்தார். சிவனை சிறு கடவுள்னு சொன்னார். இதுக்கெல்லாம் நான் கடந்து சென்று விட்டேன். அர்ச்சனை எல்லாம் பண்ண வேணாம், விபூதி பூஜை வேணாம், தேங்காய் பழம் வைக்க வேணாம், எல்லாமே ஜோதி தான். இந்த ஜோதியை பெற்றுட்டிங்கன்னா எல்லாம் வரும். அதனால் இது எல்லா மதத்தார்களும், ஈவன் இவங்க நாத்திகவாதிகள் கூட செய்யக்கூடிய ஒரு முறை இது. ஏன்னா இது அறிவு எல்லாருக்கும் வேணும், படித்தவர்களுக்கும் வேணும், படிக்காதவர்களுக்கும் வேணும். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய அறிவு பேரறிவு. இந்த பேரறிவினால் என்ன கிடைக்கும்? அனைத்தையும் அறியக்கூடிய நிலைமையும் அனைத்தையும் செய்யக்கூடியதும் கிடைக்கும். இன்று அவளுடைய மறைந்த தினம். கடையை விரித்தோம் வாங்குவார் இல்லை, கட்டிவிட்டோம் மீண்டும் வருவோம் விழாவில் பார்ப்போம்னார். அவர் வர வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. அதனால தான் இதை தமிழ்லையே நான் செய்யணுங்கிறதுக்காக இந்த சின்ன ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதனால் தமிழ் மக்கள் எல்லாம் பயன்பட்டு ராமலிங்க சுவாமிகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.